சாரீஸ்லாம் நல்லா இருக்கு, புது டிசைன்ஸ்ல இருக்கு. நாங்கள் இங்கே ரெகுலராக தான் வருவோம். புதுசாக இருக்குது, எல்லாமே பிடிச்சிருக்கு, விலையும் நியாயமாக கரெக்டாக இருக்குது. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. டிவி கேச்சு நல்லா தான் ப்ரோ இருக்குது. எனக்கு இப்போ அதான் ஆக்சுவலாக இப்போ தான் வந்திருக்காங்க புதுசாக, கொஞ்சம் டைம் கொடுக்கணும் உண்மையிலே. அதுவும் இல்லாமல் இப்போ தான் என்னென்ன ஊழலெல்லாம் நடந்திருக்கோ அம்பட்டு ஊழலையும் கட் பண்ணி ஏதோ எல்லாம் இப்போ டெண்டர்லாம் நிறைய இது ரத்து பண்ணியிருக்காங்க. நெசமாக தான்டா. முதல்ல எப்படி இருந்துச்சோ அப்படி தான் ப்ரோ இருக்குது. அந்த அளவுக்கு எதுவும் சேஞ்சஸ் எல்லாம் கிடையாது ப்ரோ. முதலோட இப்போ மோசமாக தான் இருக்குது. என்ன காரியங்கள் மோசமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன காரியத்தில் மோசமாக இருக்குன்னா, முதல்ல பஸ்ஸஸ் வந்து முதல்ல அந்த ஆட்சிலையும் பஸ்ஸஸ் ஊருக்கு போகிறது இது இல்லாமல் இருந்துச்சு. இந்த ஆட்சியில் பார்த்தா இன்னும் மோசமாகிடுச்சு. ஸோ பஸ்ஸஸ் எல்லாம் உருப்படியாக இல்லை. அதே மாதிரி நிறையா பஸ்ஸஸ் வந்து உள்ளே நிப்பாட்டிட்டு இல்லை பஸ் இல்லை, இன்னும் 1 hour ஆகும், 2 hours ஆகுன்றாங்க. ஆனால் நேற்று வந்து ஆம்னி பஸ்ஸோட அந்த உரிமையாளர் சங்கம் போய் நேராக சந்திச்சுட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் 500 பஸ்ஸை வந்து கவர்மெண்ட் பஸ் எந்த ரேட்டுக்கு விடுறோமோ அதே ரேட்டுக்கு விடுறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி இல்லை, அவங்க நான் சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி டெண்டர் விட்ட திமுக வந்து எங்கள்கிட்ட ஒரு பஸ்ஸுக்கு வந்து 5 லட்ச ரூபா வாங்கியிருந்தாங்க, தாவேக அரசு வாங்கலை அப்படின்னு அதோட உரிமையாளர் சொல்லியிருக்காரு. அது இப்போ தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் இல்லை, அதனால தான் கேட்குறேன் நான். அதான் இப்போ தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் யாரும் போய் பார்க்கல, இப்போ தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது போக அது தெரியும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த நான் நேற்றுக்கு முன்னாடி வரைக்கும் தான் சொல்லிட்டேன். நேற்றுக்கு அப்புறம் என்ன நான் போய் பார்க்கல. ஸோ யார் யார் பார்த்துருக்காங்கன்னு தெரில. ஸோ அதான் உண்மை. அதுக்கப்புறம் நிறைய திட்டங்கள் இப்போ தான் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. பழைய திட்டம் ஆல்ரெடி இருந்தது தான், இவங்க ஒரு சில திட்டத்தை அதே தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அது நாங்கள் தான் பண்ணோம் அப்படின்றாங்க. அதே அதுக்கு சொல்லணும். அவங்க எப்படி பார்க்குறீங்க? ஒரு 70 வருட திராவிட ஆட்சிகளை தாண்டி ஒருத்தர் வந்திருக்காங்க. அப்புறம் வரல, வந்தது ஏன் தப்புலாம் சொல்லலை, வந்திருக்காங்க. பட் ஆனால் அவங்க பக்கத்தில் இருக்கவங்கலாம் கொஞ்சம் அதில் அனுபவம் இருக்கவங்க வந்து நிறைய வந்து இப்படிலாம் பண்ணுங்க அப்படின்னு டிப்ஸ் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அப்படி கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது யாருக்கும் தெரில. அதான் இவங்க எல்லாமே நீங்கள் இந்த டிப்ஸ் கொடுக்குற இந்த மாதிரி ஆளுங்க ஏற்கனவே அதிமுக இருந்தவங்க தான் இல்லைங்க? ஆமாம். அதை எப்படி பார்க்குறீங்க? குறிப்பாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஊழலே இருக்காது அப்படின்றாங்க. அதுக்கு ப்ரூஃப் கிடையாது. இல்லை, ஊழல் எல்லா இடத்துலையும் ஊழல் இருக்கும், ஊழல் இல்லாமலாம் கிடையவே கிடையாது. ஊழல் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. போய் பார்த்தா தான் தெரியும். இதுக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர் யாராவது வந்து எங்கேயாவது வந்து லஞ்சம் கேட்டால் கொடுக்காதீங்க அப்படின்னு நேரடியாக சொல்லியிருக்காங்களா? நீங்கள் கேட்டிருக்கீங்களா? அது வந்து மறைமுகமாக அதிகாரிகளுக்கு மிரட்டல் விடுறது தானே, என் ஆட்சியில் லஞ்சம் கொடுக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது தானே. சரி, நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க. ஸோ இப்போ வந்து யாராவது ஒரு எதிர்கட்சி தலைவர் வந்து எதாவது சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் எதிர்கட்சி தலைவர் வந்து யாராவது சொல்கிறாங்க அப்படின்னா அடுத்து ஒரு 2 நாள் பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட கேஸ் இருக்கும். அவங்க மேலே கேஸ் போட்டு ஒரு ரைடு அப்படின்னு இருப்பாங்க. ஏன் அதை லான்ச் பண்ணணும்? ப்ரீவியஸ் ஆட்சியில் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட ஏற்றுக்கலாம். ஸோ உடனே வந்து நீ சொல்லிட்ட அப்படின்னு சொல்லி அவங்க மேலே கேஸ் போடக்கூடாது. கேஸ் போட்டு அவங்க வீட்டில் ரைடோ நீங்கள் ஊழல் பண்ணிட்டீங்க அப்படின்னு ஏன் சொல்லணும்? ஊழல் இப்போ நீங்கள் ஊழல் இருக்குது அப்படின்னு சொல்லி ஊழல் இல்லை, ஊழலாம் ஆட்சி நடத்த போகிறேன்னு சொல்கிறீங்க. ஓகே, நடத்துங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி ஊழல் நடந்திருக்கு, இவங்களால தான் நடந்துச்சுன்னு சொல்கிறதுக்கு ப்ராப்பரான ப்ரூஃப் இருந்தாலும் நீ ஏன் அனௌன்ஸ் பண்ணணும்? அடுத்த கணமே வந்து அதை ஏன் அனௌன்ஸ் பண்ணுறீங்க? இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு திட்டம் சொல்கிறீங்க அப்படின்னா அந்த திட்டத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து நீ இந்த தப்பு பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே நான் பண்ணியிருக்கேன், நான் மாற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணுறது அது தப்பு இல்லை. ஸோ நீ சொல்லிட்ட உடனே உன் மேலே தான் கேஸ் போடுவேன் அப்படின்னு போடக்கூடாது. இல்லை இப்போ நான் வந்து ஊழல் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் எதிர்கட்சின்னு வச்சுக்கோங்க, நான் வந்து எனக்கு சொல்கிறேன் ஊழலே இல்லை அப்படின்னு நான் சொல்கிறோம்னா நான் ஊழல் பண்ணுறது தான் என் மேலே கேஸ் தானே போடணும் இல்லைங்களா? இப்போ நான் ஊழல் பண்ண அதான் நீங்கள் சொல்கிறேன். நீங்கள் ஊழல் பண்ணலன்னு சொல்கிறீங்கல்ல. சரி, உங்கள் ஊழல் பண்ணலன்னு சொல்கிறதுக்கு உங்கள் கட்சியில் யாருமே ஊழல் பண்ணலையா? இல்லை, அது நீங்கள் வந்து அதிமுகலேருந்து வந்து யார் வந்து இணைஞ்சிக்கிட்டாலும் அவங்க மேலே இருக்கிற வழக்குகள் மீண்டும் தொடர்ந்து தான் சொல்கிறேன். தொடர்ந்து தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் ப்ரூஃப் இன்னும் ஆரம்பிக்கல. இதே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன். ஸோ இன்றைக்கி ராசாத்துங்க அவர் வந்து பேசின அடுத்த 2 நாளில் பார்த்தீங்கன்னா அது மாதிரி கேஸ் போட்டாங்க. இதே வந்து இப்போ வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க, அந்த கட்சியிலேருந்து அந்த கட்சி ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு மேலே கேஸ் வந்து போடலையே, தொடரும் மட்டும் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க தவிர. விஜய் ஒரு முட்டாள், இந்த மாதிரி தற்கொலை ஆட்சியை. சரி, அதே தான் அவரும் சொன்னார். அவங்களும் அதே மாதிரி சொன்னாங்க, பார்ட்டி ஃபண்டுன்னாங்க. அதுக்கப்புறமாட்டி இது வரைக்கும் விஜய் வந்து கரூரில் போயிட்டு ஒரு சில வார்த்தைகள் வார்த்தைகள் விட்டார். ஸோ அதெல்லாம் நம்ம எதுவும் பார்க்கலையே. அதெல்லாம் வந்து யாரும் அதுக்கெல்லாம் நீ வந்து தப்பு பேசியிருக்கீங்க, உங்க மேலே கேஸ் போடுறோம் அப்படின்னு யாரும் சொல்லலையே. இல்லை, விஜய் தப்பாக பேசியிருந்தாங்கன்னா அவங்க கேஸ் போட வேண்டியது தானே. கேஸ் போடல, ஏன்னா அவருக்கு தெரியலன்னு விட்டுட்டாங்க. அவருக்கு வந்து புரிஞ்சுக்க தெரியல. நீங்க என்ன பேசிருக்கீங்கன்னா, நான் நீங்க என்ன தப்பா பேசிருக்கீங்க, நான் உங்க மேல கேஸ். நீங்க ஆட்சியில் இருக்கீங்க, உங்க மேல போய் கேஸ் போட முடியும். கேஸ் போட்டா எங்க போய் புகார் கொடுத்தாலும் பண்றோம் தான் சொல்லுவாங்க. ஏன்னா நீங்க ஆட்சியில் இருக்கீங்க. ஆட்சியில் உங்க கேஸ் ஈஸியா போடலாம், ஆட்சியில் உங்க மேல ஈஸியா கேஸ் போட முடியாது. இல்ல, நீங்க இப்ப என்னதான் பண்ண முடியும்? நீங்க சொல்லுங்களேன். அதுதான் சொல்றேன். ப்ரூஃப் தப்புனா எல்லா பக்கம் தப்பு. சரி, சோ நீங்களே தப்பு பண்ணாலும் தப்பு தான். ஆனா அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்களே. அது எப்படி அக்செப்ட் பண்ணாம இருக்கு ப்ரோ? இப்போ அந்த கட்சியில இந்த கட்சியில ஜாயின் பண்ணிருக்காங்க. ஜாயின் பண்ணவங்க அக்செப்ட், நீ வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க, ஸோ உங்கள் மேலே கேஸ் தொடரும்னு சொன்னாங்க. உடனே அதுக்கு ஆக்ஷன் எடுக்கலையே, தொடரும் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க தவிர இவங்களுக்கு எப்படி உடனே ஆக்ஷன் எதாவது எடுக்கிறாங்களோ அதே மாதிரி அந்த பக்கம்
ஆல்ரெடி கேஸ் இருக்கு ப்ரோ, ஊழல் பண்ணி கேஸ் இருக்கு ப்ரோ. அது மேல என்ன இன்னொரு ஊழல் பண்ணிட்டாங்க கேஸ் போடுவாங்க. கேஸ் போட சொல்ல, அதுக்கப்புறம் விசாரணை அது எதுவும் இல்லையே. அது கவர்மெண்ட் பண்ணாது. இப்படியெல்லாம் நம்மளும் சொல்ல முடியும் ப்ரோ. அதே ப்ரோ எல்லாரும் அப்படி சொல்லலாம் ப்ரோ, இதெல்லாம் சொல்ல முடியாது. நீங்க சொல்லுங்க என்ன பண்ணிருக்கோம்? நாம் தமிழரா நான் கேளுங்க சூப்பரா. அப்படிங்களா? நான் நாம் தமிழன் சொல்லல, எங்க ஊர்ல வந்து நின்னாரு மனுஷன், அதனால சரி ஓகே ஒரு தடவை சான்ஸ் கொடுப்போம்னு ஓட்டு போட்டோம். ஆனா அவர் ஜெயிக்கல. சரி, என்ன காரணம் நினைக்கிறீங்க? நாம் தமிழரோட இந்த மிகப்பெரிய தோல்விக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? என்ன காரணம் அப்படின்னா அவர் மட்டும் தான் வளரணும், மற்ற யாரும் வளரக்கூடாதுன்னு நினைக்கிறாரு, அவ்வளவுதான். வேற என்ன காரணம்? அது தெரிஞ்சதுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க. தெரிஞ்ச சப்போர்ட் பண்ணேன். எங்க ஊர்ல வந்து சீமான் நிக்கிறாரு, சரி ஓகே புதுசாக ஒரு மனுஷன் வந்து நிற்கிறாரு, சான்ஸ் கொடுப்போம்னு போட்டு பார்த்தேன். நான் மட்டும் தான் போட்டேன், எங்க ஃபேமிலிக்கு எல்லாரும் இவன் போட சொல்லவே இல்லை, நான் மட்டும் தான் போட்டேன். என் ஃபேமிலியில் அவங்க யார் பிடிச்சிருக்காங்க அவங்க போட்டாங்க, அவ்வளோதான். இல்ல அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட இருக்கிற கவர்மெண்ட் அமைச்சா அவர் கரெக்டா பண்ணுவார் நீங்க எப்படி நம்புறீங்க? நான் அவருக்கு ஆட்சி அமைப்பார் நான் சொல்லவே இல்லை. இல்ல அந்த எண்ணத்துல அவர் எதுக்கு நான் ஓட்டு போட்டேன்னா, அவர் ஜெயிச்சார்னா மேபி சட்டசபைக்கு போனார்னா அவரும் பேசுவார். அவர் ஆல்ரெடி சும்மா வெளில பேசிட்டே இருக்காருல்ல, ஒரு மனுஷன் வெளியில் இவ்வளோ பேசுறாருல, சரி உள்ள போய் சட்டசபையில் என்ன தான் பேசுறேன்னு பார்ப்போம்னு சொன்னேன், அவ்வளோதான். அதுக்காக தான் நான் மட்டும் தான் போட்டேன். என்னை சுற்றி இருக்க எல்லாரும் நீ அவருக்கு போடணும்னு நான் யாரையும் டார்ச்சர் பண்ணல. ஆனா வந்து ஒரு 8% ஓட்டு 4% மாற என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அதான் ப்ரோ சொன்னேன், சிம்பிள். அவர் மட்டும் வளர நினைக்கிறாரு. இப்போ நீங்களும் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறோம், நீங்களும் பேசணும் நானும் பேசணும். அதே மாதிரி நம்ம சுற்றி இருக்கவங்க எல்லாரும் இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லணும். அவர் மட்டும் என்ன பண்ணார், அவர் ஃபேஸ் மட்டும் தான் பார்ப்பார். ஸோ அதனால தான் அவர் இன்னும் வரல. டிவிக்கு என்டிகே கூட்டணி வைக்கிறதா பேச்சுவார்த்தை முன்னாடி நடந்துச்சு, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது நடந்திருந்தா நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? ப்ரோ அதெல்லாம் நடக்காது ப்ரோ, அது சும்மா நியூஸுக்காக ஒரு பொருளை தான் ப்ரோ, அதெல்லாம் நடக்காது ப்ரோ. அவர் போக மாட்டார் ப்ரோ, அவர் தனியாக நிற்கிறது தான் பிளான் பண்ணியிருப்பார். அது அப்படியே அதே மாதிரி தான் விஜய், அதே மாதிரி தனியாக நிற்கிறது அவரும் பிளான் பண்ணியிருக்காரு. ஸோ சுச்சுவேஷன் அதனால தான் கூட்டணி கட்சி சேர்ந்திருக்காரு, அவ்வளோதான். நன்றி.